வணக்கம் நண்பர்களே. விராலிமலை தொகுதி எம்எல்ஏ ராஜினாமா செய்த விஜயபாஸ்கர் அவர்கள் திமுகவின் பக்கமும் செல்ல முடியவில்லை, அதே சமயம் தாவேகாவிற்கும் செல்ல முடியவில்லை. தற்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளார் விஜயபாஸ்கர் அவர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுகவின் அரசியல் களம் தற்பொழுது சூடு பிடித்துள்ளது. கிட்டத்தட்ட அதிமுக தோல்வியடைந்த நிலையில் தற்பொழுது 3வது இடத்திற்கு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக முதல் முறையாக 3வது இடத்திற்கு வந்துள்ளது. ஆனால் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. 11 தேர்தல்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தோல்வியையும் தழுவியுள்ளது. ஆனால் அதிமுகவை விட திமுக பல முறை தோல்வியை தழுவிய போதிலும் கூட தற்பொழுது 2வது இடம் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட்டணி மற்றும் அதிமுகவின் நிர்வாகிகள் இன்னமும் திமுகவுடன் தான் இருக்கிறார்கள். ஆனால் அதிகாரமும் பதவியும் இல்லாத அதிமுகவின் சில நிர்வாகிகள் மட்டும் கூட்டம் கூட்டமாக தொண்டர்களை அழைத்துக் கொண்டு தாவேகாவில் இணைவது எதற்காக என்ற கேள்விகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஒரு கட்டத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு புதுச்சேரியில் கூட்டங்கள் நடைபெற்றது. யாருக்காவது தெரியுமா அதில் என்ன நடைபெற்றது, என்ன பேசினார்கள், யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும்? தற்பொழுது நமக்கு பிரத்யேகமான ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறினார்கள். ஆனால் எடப்பாடி அதை மறுத்துவிட்டால் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைப்பதை விட கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் முதல்வரானவரை நாம் தேர்வு செய்தால் அதிமுக காங்கிரஸை போல திமுகவுடன் இணைந்தது போல நாமும் தாவேகாவிற்கு இணைந்து தாவேகா கொடுக்கின்ற தொகுதிகளை நாம் பெறக்கூடிய நிலைமை உருவாகிவிடும். அது வேண்டாம். திமுக நமக்கு ஆதரவுகளை கொடுப்பதாக தெரிவித்திருக்கிறது. நாம் ஆட்சியை அமைப்போம், அவர்கள் வெளியே இருந்து ஆதரவுகளை கொடுப்பார்கள் என்பதுதான் எடப்பாடியின் திட்டம் என்று சவுக்கு சங்கர் அவர்கள் சமூக வலைதளங்களில் பேசியிருந்தார். ஆனால் அது கிட்டத்தட்ட சி. சண்முகம் அவர்களுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கியதே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் தற்பொழுது அவர்களது உதவியுடன் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட பதவி எங்களுக்கு தேவையில்லை. மக்களின் தீர்ப்பை கட்டுப்பட்டு நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், விஜய்க்கு ஆதரவுகளை கொடுக்க வேண்டும் என்பதை சி.வி. சண்முகம் தெரிவித்தால் அது பிரச்சனைகளாக மாறியது. அதற்கு பிறகு 3 நாட்கள் சி.வி. சண்முகம் வீட்டிலேயே முகாமிட்டார்கள் சில 22 எம்எல்ஏக்கள். தற்பொழுது அதிமுகவின் நிலைப்பாடுகள் இப்பேற்பட்ட ஒரு சூழலில் இருந்த போதிலும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல்வராக விஜய் நீடிக்கலாமா என்று கூட்டம் நடைபெற்றது. பெரும்பான்மையான அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடியின் பேச்சை தான் கேட்பார்கள் எம்எல்ஏக்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் உள்ளே செல்லும் பொழுதே 2 பிரிவாக தான் சென்றார்கள். இதுவும் அனைவருக்கும் தெரியும். தற்பொழுது கடைசியாக முதல்வர் விஜய் அவர்களை ஆதரித்து எம்எல்ஏக்கள் ஒரு மனதாக முடிவுகளை எடுத்து சட்டமன்றத்திற்கு வெளியே எடப்பாடியிடம் மன்னிப்பு கேட்டு கடிதங்களை கொடுத்து சில வாரங்களில் அந்த பிரச்சனை முடிவடைந்தது. சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கரை தவிர மற்ற அனைவரும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டார்கள் எடப்பாடியிடம். ஆனால் சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கர் மட்டும்தான் தற்பொழுது வரை இருந்தார்கள். அதில் விஜயபாஸ்கர் விராலிமலை தொகுதியின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். சரி, ராஜினாமா செய்ததற்கான காரணம் என்ன? அவரது மனநிலை எப்படி இருந்தது? அவர் எதை எதிர்பார்த்து செயல்பட்டார்? ராஜினாமா செய்த கையோடு திமுகவின் பக்கம் சென்றாராம். ஆனால் திமுக தெரிவித்து விட்டது, தயவு செய்து இப்பொழுது உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் வருகின்ற 6 சட்டமன்ற இடைத்தேர்தலில் விஜய் அவர்களை கேள்வி கேட்டு குதிரை பேரம் நடத்திதான் இந்த தேர்தல் நடைபெறுகிறது என்று நாங்கள் பிரச்சாரம் செய்ய போகிறோம். இப்பொழுது நீங்கள் எங்களுக்கு வந்துவிட்டால், உங்களை நாங்கள் கட்சியில் சேர்த்து விட்டால் அவர்கள் என்ன கூறுவார்கள்? தாவேகா, நீங்கள் மட்டும் என்ன நல்லவர்களா? நீங்களும் அதிமுகவில் இருந்த எம்எல்ஏவை தானே இணைத்துள்ளீர்கள் என்று கேள்விகளையும் கேட்பார்கள். அதனால் உங்களை நாங்கள் இணைக்க முடியாது என்று திமுக தரப்பு கூறிவிட்டலாம். ஆனால் விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாவில் இணைந்து விடலாமே என்று நீங்கள் நினைக்கலாம். தாவேகாவில் இணைவதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. அதாவது விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாவில் இணைந்தால் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றியடைந்தால் எனக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்டுள்ளாராம். ஆனால் அதற்கு முதல்வர் விஜய் தரப்பினர்கள் நிச்சயமாக அமைச்சர் பதவி எல்லாம் கொடுக்க முடியாது, எம்எல்ஏவாக நீங்கள் இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு பதவி உங்களுக்கு கொடுக்கப்படும், ஆனால் அமைச்சர் பதவி கொடுப்பது கடினம்
என்பதை கைவிரித்து விட்டதாம் தாவேகா. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்பொழுது நடுத்தெருவில் நிற்பது போல இந்த பக்கமா அந்த பக்கமா என்று செல்ல முடியாத ஒரு சூழலில் விஜயபாஸ்கர் அவர்கள் இருப்பதாக செய்திகளும் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் உண்மையான அதிமுகவின் ஒவ்வொரு தொண்டர்களும் அதிமுக வீழ்ந்தாலும் வெற்றியடைந்தாலும் அதிமுகவின் பக்கம் இருப்பவன் தான் உண்மையான எம்ஜிஆரின் தொண்டர் என்று எடப்பாடியும் RP உதயகுமார் அவர்களும் நேற்று வீடியோ ஒன்றை வெளியிட்டனர். அதில் RP உதயகுமார் அவர்கள் கூறியது என்ன தெரியுமா? பதவிற்காக நீங்கள் தாவேக்காவை இணைந்தால் உங்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். விஜயபாஸ்கர் அவர்கள் எடுத்த முடிவும் இதற்கு முன்னால் அதிமுகவின் வேட்பாளர்கள் 5 பேர் ராஜினாமா செய்தார்கள் அல்லவா, அவர்களது முடிவும் சரியா தவறா என்பதை வீடியோ பார்க்கின்ற மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். அதிமுகவின் நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமியின் தொடர் தோல்விற்கு அடித்தளமாக அமைந்ததன் காரணமாகத்தான் நிர்வாகிகள் கடுமையான அதிருப்தியில் திமுகவிற்கு எதிராகவோ அல்லது தாவேகாவிற்கு எதிராகவோ பேசிய நிர்வாகிகள் தற்பொழுது அவர்களுடனே இணையக்கூடிய ஒரு நிலைமையும் தற்பொழுது உருவாகியுள்ளது என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. வெற்றியோ தோல்வியோ ஒரு கட்சியில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று RP உதயகுமார் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜயபாஸ்கர் அவர்களது இந்த முடிவு சரியா? அவர் எந்த பக்கம் செல்லலாம்? கமெண்ட் வாயிலாக உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் தமிழக மக்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். பதவிக்கு ஆசைப்பட்டு ராஜினாமா செய்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பதை உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.